குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தந்தையே மகளை இவ்வளோ அவசரமா கட்சியை விட்டு நீக்கியிருக்காரு, இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா அவர் கட்சிக்கு உண்மையா இருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் தெலுங்கானாவில் பேச்சு அடிபட்டாலும் கவிதா நீக்கத்திற்கு பின்னணியில் வேறு சில காரணங்கள் சொல்லப்படுது. குறிப்பாக இதெல்லாம் தந்தை மகளும் சேர்ந்து ஆடுற நாடகம் அப்படின்னு ஒரு புதிய கோணமும் அங்கே இருக்கக்கூடிய பாஜக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளால் முன்வைக்கப்படுது. அதற்கான காரணங்களும் இல்லாமல் இல்லை, அதற்கு பின்னணிகள் நிறைய சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டிலையும் இதே மாதிரியான சம்பவங்கள் எதிரொலிக்க போகுது அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுது. இது என்ன ஏதுங்கிறது விரிவாக பார்த்துடலாம். இப்போ சமீபத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் பிஆர்எஸ் என சொல்லப்படும் பாரத் ராஷ்டிர சமிதி கட்சியினுடைய தலைவர் சந்திரசேகர் ராவ் அவர் தனது மகளை கட்சியிலிருந்து இடைக்கால நீக்கம் பண்ணியிருக்காரு, இடைநீக்கம் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா இவங்க கட்சியினுடைய கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுறாங்க, கட்சிக்கு சேதாரம் விளைவிக்கக்கூடிய வகையில் கருத்துக்களை பதிவிடுறாங்க, கருத்துக்களை பொதுவெளியில் சொல்கிறாங்க. இதெல்லாமே கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் இவரை கட்சியிலேருந்து இடைநீக்கம் செய்கிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியானுச்சு. அப்போது பெரிய அளவில் என்ன ஒரு கேள்வி எழுந்துச்சுன்னா, எதற்கு தந்தையே மகளை இப்படி டக்குன்னு இடைநீக்கம் பண்ணுறாரு? ஒரு முறையான ஒரு விசாரணை நடத்தி அதுக்கப்புறம் கட்சியை விட்டு நீக்கிருக்கலாமே. அவங்க டெல்லியின் முகமால் அறியப்பட்டவங்க, இப்போ எம்எல்சியாக இருக்கிறாங்க, மேலவை உறுப்பினர். தமிழ்நாட்டில் இல்லாத ஒன்று அங்கே இன்னும் மேலவை உறுப்பினர் நடைமுறை இருக்கிறதுனால அதில் எம்எல்சியாக இருக்காங்க. அதற்கு முன்னாடி எம்பியாக இருந்தாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களோட நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவங்க. சமீபத்தில் டெல்லியில் இருந்த மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான ஊழல் பிரச்சனையிலையும் இவங்க பேர் அடிபட்டுச்சு. இவங்களும் சில மாதங்கள் ஜெயிலில் இருந்துட்டு வந்தாங்க. இப்படி கட்சிக்காக பல விஷயங்கள் செய்யக்கூடியவங்க, பிஜேபியினுடைய டார்கெட்டுக்கு ஆளாயிருக்கிறவங்கெல்லாம் ஏன் கட்சியே கைவிடுது? அதுவும் சொந்த கட்சி, அவர் தந்தை இருக்காரு, ஏன் கைவிடுறாங்க அப்படின்னா அதற்கு பின்னணியில் நிறைய அரசியல் கணக்குகள் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா கவிதாவை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் அவர் அமெரிக்காவில் படித்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டு அங்கேயே சில காலம் சாஃப்ட்வேர் துறையில் பணியும் மாற்றியிருக்காங்க. அதை அடுத்து தான் 2006 காலகட்டங்களில் தெலுங்கானா வராங்க. தெலுங்கானாவில் கேசிஆர் முன்வைத்த கோஷம் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறினுச்சு. அவர் தனி தெலுங்கானா கோரிக்கையை முன் வச்சு தொடர்ந்து பணியாற்றிட்டு வந்தார், தீவிரமாக களத்தை தயார்படுத்திட்டு வந்தார். இந்த நேரத்தில் இவருக்கு ஆதரவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் வேலையை உதறிட்டு அமெரிக்காவிலிருந்து கவிதா தெலுங்கானாவுக்கு வராங்க. தெலுங்கானாவுக்கு தனியாக ஒரு அமைப்பு கட்டுறாங்க, தெலுங்கானா ஜக்ருதி அப்படிங்கிற அந்த அமைப்பில் இவங்க தீவிரமாக செயல்படுறாங்க. அந்த அமைப்பு இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கானா இளைஞர்கள், பெண்கள், அப்புறம் இவங்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, தெலுங்கானா அமைப்பை நோக்கி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, அதற்கடுத்து தகுதி மேம்பாடு, திறன் மேம்பாடு போன்ற பல விஷயங்களை அவங்களுக்கு சொல்லித்தரது, கலாச்சாரம் ரீதியாக அவங்கள வடிவமைக்கிறது அப்படின்னு பல வேலைகளை அந்த அமைப்பு பார்த்துச்சு. அதனுடைய தலைவராக தான் இவர் செயல்பட்டு வந்தார். இது அரசு சாரா ஒரு அமைப்பாக இருந்தாலும் இதன் மூலமாக கவிதாவுக்கு பெரிய ஒரு லைம்லைட் கிடச்சிச்சு. இதையடுத்து தந்தையினது அரசியல் கட்சியிலும் இணைந்தார். அதற்கடுத்து தனி தெலுங்கானா பிரிக்கப்பட்ட 2014ஆம் ஆண்டிலேயே இவரும் மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு எம்பியாக தேர்வானார். இது ஒரு முதல் வெற்றியாக பார்க்கப்பட்டுச்சு. இதையடுத்து இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கானாவுக்கே எம்எல்சியாகவும் இருந்தார். ஸோ இந்த காலகட்டங்களில் கட்சியில் அவருக்கும் சந்திரசேகர ராவுக்கும் ஒரு மோதல் வெடிச்சிச்சு. ஆனால் எங்கேயுமே கவிதா தனது தந்தையை வெளிப்படையாக விட்டு கொடுத்ததில்லை. இந்த ஒரு மோதல் வெடித்தது எதனால் அப்படின்னா அவரது சகோதரரான ராமராவ் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ராமராவை பொறுத்த வரைக்கும் இரு துருவ அரசியல் தான் பிஆர்எஸ்ல போயிட்டு இருக்கு. தந்தை ஒருத்தர் இருக்காரு, ராமராவ் தலைமையில் தனியாக ஒரு அணி, அது மாதிரி கவிதா தலைமையில் தனியாக ஒரு அணி, இரண்டு தரப்புக்கும் இடையிலான மோதல் இதுதான் பிஆர்எஸ்ல சமீப நாட்களாக போயிட்டு இருந்துச்சு. இதனால தான் கட்சி பெரிய அளவில் இந்த முறை ஜெயிக்க முடியல, அதனால தான் ரேவந்த் ரெட்டி உள்ளே வந்தார் சிஎம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களும் அங்கே பேசப்பட்டு வந்துச்சு. இதற்கு இடையில தான் சந்திரசேகர் ராவ் பிரம்மாண்டமாக முதல்வராக இருந்த பொழுது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நீர்ப்பாசன திட்டம், குடிநீர் திட்டம்னு சொல்லிட்டு ஒரு காளேஸ்வரா லிஃப்ட் பாசனம் அப்படிங்கிறத உருவாக்குனார். காளேஸ்வரா அணை திட்டம் அது மிகப்பெரிய அளவில் அங்கே பெரிய அளவில் உதவி பண்ண ஒன்றா மாறினுச்சு. மீன்பிடி தொழிலாளர்களுக்காக இருக்கட்டும் அல்லது சுற்றுலாத்துறை சார்ந்தவர்களுக்கு அது ஒரு பெரிய அளவில் ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒன்றா மாற்றணும் அப்படின்னு நிறைய கணக்குகள் இருந்தாலும் அடிப்படையில் வறட்சி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இந்த கோதாவரி நதியை திருப்பி விடுறது, இதிலிருந்து சில நீரை அங்கே பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இதை பயன்படுத்தினாங்க. ஆனாலும் இந்த திட்டம் பெரிய அளவில் கொண்டு வரப்பட்டாலும் பிற்காலங்களில் அதில் இருக்கக்கூடிய
ஊழல்கள் நிறைய இருக்கு, நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு காங்கிரஸ் முதல்வராக பொறுப்பேற்ற ரேவந்த் ரெட்டி சொன்னார். அதற்கான பிரச்சனைகளும் சட்டமன்றத்தில் கடுமையாக எதிரொலிச்சிச்சு. இது வந்து நமக்கு பெரிய இடைஞ்சலாக வருமோ அப்படின்னு சந்திரசேகர ராவ் பயந்துட்டு இருக்கிற நேரத்திலேயே ரேவந்த் ரெட்டி அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுறாரு. சிபிஐக்கு மாற்றினதுனால இது மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினுச்சு. எப்போது வேணாலும் சந்திரசேகர ராவ் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்தினுச்சு. இந்த நேரத்தில் தான் நீண்ட நாட்களாக கவிதா வந்து தனது சகோதரர் ராமராவை விமர்சிச்சுட்டு வந்தார். அப்புறம் கட்சியில் இருக்கக்கூடிய உறவினர்கள், முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக ஹர்ஷ்ராவ், சந்தோஷ்குமார். அதில் ஹர்ஷ்ராவ் யாருன்னு பார்த்தா இந்த அணைக்கட்டு ஊழல் நடந்த அதே காலகட்டத்தில் அவர் நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்தவர். அதே மாதிரி சந்தோஷ்குமார் யாருன்னு பார்த்தா முன்னாள் எம்பியா ராஜ்யசபாவில் இருந்தவர். ஸோ இவங்க 2 பேரும் இவங்களுக்கு ஒரு வகையில் உறவினராக இருந்தாலும் இவங்க சொல்கிறது தான் என் தந்தை கேட்குறாரு, இவங்களுடைய லாபத்துக்காக என் தந்தை பலிகடாவாக்கப்படுறாரு, தந்தைக்கு தெரியாமல் நிறைய விஷயங்களை அவங்க பண்ணுறாங்க, அதனால தான் என் தந்தை பொதுவெளியில் இப்படி கலங்கப்பட்டு நிற்கிறாருங்கிற மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. இது வந்து பிஆர்எஸ் கட்சிக்குள்ளே ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தினுச்சு. எப்படி இதை சொல்லலாம், இவங்களே கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டுச்சு. ஆனால் கவிதா இன்னும் ஒரு படிப்பை என்ன சொன்னார்னா, இந்த ஹர்ஷ்ராவாக இருக்கட்டும், சந்தோஷ்குமாராக இருக்கட்டும், இவங்களெல்லாம் பின்னாடி இருந்து இயக்குறது தெலுங்கானா முதல்வராக இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி தான். அவங்க பேச்சை கேட்டு தான் இவங்கெல்லாம் இயங்குறாங்க, கட்சிக்குள்ளே ஊடுருவி இருக்காங்க, எனக்கு எதிரான கருத்துக்களை எப்போவுமே என் தந்தைகிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு புதுமையான ஒரு கருத்தை முன் வச்சாங்க. இதுவும் கட்சிக்குள்ளே கடுமையான அதிர்வலைகள் ஏற்படுத்தினுச்சு. ஏற்கனவே 2ஆம் கட்ட தலைவர்கள் பலரும் கவிதாவுக்கு எதிராக இருக்கிற நிலையில் அவரது சகோதரரான ராமராவும் அவருக்கு எதிராக ஒரு களப்பணி ஆற்றிட்டு இருக்கிற அதே நேரத்தில் சந்திரசேகர ராவுக்கு இது ஒரு டென்ஷனை ஏற்படுத்தினதுனால அவர் இந்த இடைநீக்கத்துக்கு சம்மதிச்சார். உடனடியாக அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அதுவும் இந்த ஆக்ஷன் இமீடியட்டாக வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் அறிக்கையில் சொல்லியிருந்தார். அதன் நீட்சியாக கவிதா இப்போது கட்சியை விட்டு தற்காலிகமாக விலக்கி வைக்கப்பட்டிருக்காங்க. ஆனாலும் தனது தந்தை வழியை போலவே, அதாவது சந்திரசேகர ராவ் தனி கட்சி தொடங்கும் பொழுது அவரது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் வந்தார். அதே மாதிரி இவங்களும் உங்களது எம்எல்சி பதவியை ராஜினாமா செய்ய போகிறாங்க. அதை அடுத்து புதிய கட்சி தொடங்க போகிறாங்க. அதாவது முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய பாரத் ராஷ்டிர சமிதி, இதற்கு முன்னாடி தெலுங்கானா ராஷ்டிர சமிதி அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அப்புறம் இவர் தேசிய அரசியலில் ஈடுபடணும் அப்படிங்கிறதுனால பிஆர்எஸ்ன்னு கட்சி பேரை மாற்றி வச்சிருக்காரு. ஸோ இந்த 2 கட்சியும், அதாவது டிஆர்எஸ், இந்த கட்சியினுடைய முன்னாடி பெயராக இருந்த டிஆர்எஸ், இப்போ இருக்கக்கூடிய பிஆர்எஸ், 2த்தையும் இணைத்து டிபிஆர்எஸ் அப்படின்னு ஒரு இணைச்சு வைக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து இப்போ பேசப்பட்டு வருது. அதாவது தெலுங்கானா பகுஜன் ராஷ்டிர சமிதி அப்படிங்கிறதா இவர் புதுசாக ஒரு கட்சி தொடங்க போறாரு, அந்த கட்சிக்கு இதுதான் பேராக இருக்க போகுது அப்படின்னு நிறைய கருத்துக்கள் தெலுங்கானாவில் இப்போ வட்டம் பிடிச்சிட்டு வருது. இது கவிதா வந்து ஒரு புது முகத்தை எடுக்கிறாரா அல்லது தந்தைக்கு எதிரான அரசியலை நோக்கி பயணிக்க போறாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் தெலுங்கானாவில் எழுப்பியிருக்கு. எது எப்படியோ நமக்கு இருந்த சிக்கல் விலகுனுச்சுப்பா அப்படின்னு கவிதாவின் சகோதரர் இப்போ நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காரு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. பிஆர்எஸ்னுடைய செயல் தலைவராக இருக்கக்கூடிய கவிதாவின் சகோதரர் ராமராவ் இப்போ பெரிய நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லப்படுற நேரத்தில் கவிதா வந்து தெலுங்கானாவினுடைய முதல் பெண் எம்பியாக இருந்தார், அவரை இப்படி அவமதிக்கலாமா, இது அவருக்கு எதிராக நடத்தப்பட்ட அநீதி அப்படின்னு கவிதாவினுடைய ஆதரவாளர்கள் பலரும் அவரது வீட்டு முன்பாக திரண்டு சந்திரசேகர ராவுக்கு எதிரான கோஷங்களை தொடர்ந்து எழுப்பிட்டு வராங்க. இது தெலுங்கானாவுக்குள்ள ஒரு பெரிய பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி கேசிஆருக்கு கவிதா தனிப்பட்ட முறையில் எழுதின கடிதம் எல்லாம் வெளியானுச்சு. அதுவும் கட்சிக்குள்ள பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தினுச்சு. அவர் கட்சி நிர்வாகிகள் பலரையும் குற்றம் சாட்டி அதை எழுதியிருந்தார். இதுவும் வந்து பரபரப்பான சூழல் ஏற்படுத்தினுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதை எதிர்க்கட்சிகள், தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய முக்கிய எதிர்க்கட்சிகளான காங்கிரஸ், பாஜக போன்ற கட்சிகள்லாம் எப்படி பார்க்குது அப்படின்னா, அது மொத்தமாக இதை வேறொரு உருவம் கொடுத்து பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த சம்பவமே இப்படி தந்தைக்கு எதிராக மகள் பேசுவதும் மகளை கட்சியை விட்டு இடைநீக்கம் பண்ணுறதும் இது எல்லாமே ஒரு நாடகம் தான். அவங்க மேலே ஒரு அதிருப்தி உருவாகி இருக்கு, ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு, அதை சமாளிக்கிறதுக்காக கட்சிக்குள்ளேயே ஒரு நாடகம் பண்ணுறாங்க, தந்தை மகளுடைய நாடகம் தான் இது அப்படிங்கிற கருத்தை பாஜக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் சொல்லிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ஊழல் செய்த பணத்தை திட்டமிட்டு அவங்க பிரிச்சுக்கிறப்ப தான் இந்த ஒரு பிரச்சனையே வந்திருக்கு அப்படிங்கிற கருத்தையும் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் சொல்லுது. இது நாடகமா அல்லது உண்மையான பிரச்சனையா அல்லது எதிராளிகளை திசை திருப்புறதுக்காக மக்களின் வாக்குகளை அறுவடை பண்ணுறதுக்காக பண்ணுற விஷயமா அப்படிங்கிறதும்
இப்போ தெலுங்கானாவில் பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. தெலுங்கானா தான் இப்படின்னா அதற்கு முன்னாடியே ஆந்திராவில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அங்கேயும் அண்ணன் தங்கச்சி பிரச்சனை தான். ஜெகன்மோகன் ரெட்டி வெர்சஸ் ஷர்மிளா ரெட்டி இவங்க இடையிலான அந்த பிரச்சனை அப்படிங்கிறது முதல்ல சொத்து பிரச்சனையாக தொடங்குனுச்சு. அதற்கப்புறம் கட்சி ரீதியான பிளவாக மாறினுச்சு. இப்போது இவங்க தனியாக ஆந்திராவில் காங்கிரஸ் சார்பில் தலைவராகவே ஷர்மிளா ரெட்டி இருக்காங்க. இந்த சைடு ஜெகன்மோகன் ரெட்டி எதிரான ஒரு அரசியலை அவங்க பண்ணிட்டு வராங்க. ஆந்திராவில் நல்லா தான்ப்பா இருந்தாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியா, திடீர்னு உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு பலரும் இதை பார்த்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவரோட சேர்ந்து பயணிக்க முடியாதுன்னு கருத்து முதல் வந்து சொத்து பிரச்சனை வந்து அப்புறம் தேர்தலையும் நேர் எதிராக பிரச்சாரம் பண்ணதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் சில சம்பவங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது. முதல் விஷயம் என்னென்னா, இப்போ சமீபத்தில் பாமகவில் நடக்கக்கூடிய பிரச்சனை. பாமகவில் இந்த பிரச்சனை வந்து விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக பாமகவின் செயல் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி, அதாவது ராமதாஸ் சொல்லக்கூடிய நிலையில் இவர் செயல் தலைவர், அன்புமணி சொல்கிற ஆங்கிளில் அவர் தலைவர், பாமக தலைவர். ஸோ ராமதாஸ் என்ன முடிவெடுக்கிறாரு அப்படின்னா, அன்புமணிக்கு செயல் தலைவர் பதவி இருக்குது, அவர் வந்து கட்சிக்கு எதிராக தனக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு 16 கேள்விகளை எழுதி அவருக்கு விளக்கம் கேட்டிருந்தாங்க. அதற்கு இது வரைக்கும் விளக்கம் தரல. அதனால் இன்னைக்கு ராமதாஸ் ஒரு முக்கிய முடிவெடுக்க போகிறாரு. அதில் அன்புமணியை நீக்கிட்டு அவருக்கு பதிலாக செயல் தலைவர் பதவியை சகோதரியான காந்திமதி, ஸ்ரீ காந்திமதிக்கு தரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரமும் முன்னெடுக்கப்பட்டு வருது. ஆனால் இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சியை விட்டு நீக்கலாம் மாட்டாங்க, அதற்கு பதிலாக காந்திமதிக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு தரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசப்பட்டு வருது. இத்தனைக்கும் அன்புமணியும் காந்திமதியும் சகோதரிகளுங்கிறத தாண்டி அவங்க சம்பந்தி முறையிலையும் கனெக்ட் ஆகியிருக்காங்க. காந்திமதியினுடைய மூத்த மகன் பிரீத்திவனுக்கு அன்புமணியினுடைய மகள் சம்யுக்தாவை திருமணம் செஞ்சு கொடுத்தது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான். ஆனால் பிரீத்திவன் சகோதரர் முகுந்தனுக்கு பதவி கொடுக்கும் பொழுது தான் அன்புமணியை கொந்தளிக்கிறார். ஏன்னா தனது மாப்பிள்ளைக்கு முக்கியத்துவம் குறைக்கப்பட்டுருமோ அப்படிங்கிற அச்சம் தான் அது காரணம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டுச்சு. சமீபத்தில் நடந்த செயற்குழுவிலிருந்து, மகளிர் மாநாடு பூம்புகாரில் நடந்ததிலிருந்து எல்லா இடத்துலையும் காந்திமதி முன்னிலைப்படுத்தப்பட்டார் மேடையில். அதனால் இதை நோக்கி தான் ராமதாஸ் இப்படி நகரப்போகிறார் அப்படிங்கிற கருத்தும் ஒரு பக்கம் சொல்லப்பட்டு வருது. எப்படி தெலுங்கானாவில் ஒழுங்கு நடவடிக்கை குழு கவிதா மீது நடவடிக்கை எடுத்துச்சோ அந்த மாதிரி ஒழுங்கு நடவடிக்கை குழு இப்போ அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே எப்படி சந்திரசேகர ராவோ அந்த மாதிரி இங்கே ராமதாஸ் இருக்காரு. ஒரு கட்சிக்குள்ளே நடக்கிற பிரச்சனைங்கிறது குடும்ப பிரச்சனையாகவும் மாறி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நடக்கக்கூடிய ஆந்திர அரசியலாக இருக்கட்டும், தெலுங்கானா அரசியலாக இருக்கட்டும், தமிழக அரசியலாக இருக்கட்டும் அதில் பார்க்க முடியுது. இதில் இப்போ திமுகவிலையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடிக்கடி பேசப்பட்டு வரும். முதல்வர் ஸ்டாலினை விரும்பாத பலரும் வந்து எம்பி கனிமொழியை தூக்கி நிறுத்துவாங்க. அதற்கு காரணம் வந்து இவங்க இன்டலெக்சுவல், இவங்களுக்கான உரிய அங்கீகாரம் கட்சியில் இல்லை அப்படிங்கிற குரல்களும் தொடர்ந்து எழுப்பப்பட்டே வரும். அதில் கனிமொழி ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படும். சமீபத்தில் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது முதல்வர் என்ன பண்ணுவார்னா, அவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கான வேலைகளை பார்க்குறாரு திமுக தலைவர் ஸ்டாலின். அதாவது நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவராக அவருக்கு பொறுப்பு திமுக சார்பில், அப்புறம் திமுகவின் துணை பொதுச் செயலாளர், அப்புறம் எம்பி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே அந்த பிரச்சனை புகஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சமீபத்தில் கூட திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் கனிமொழிக்கு தனி அறை ஒதுக்கி முக்கிய பதவி தரப்போகிறாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் துணை பொதுச் செயலாளருக்கான ஒரு அறையை ஒதுக்கிட்டாங்க. ஆனாலும் அவருக்கு தமிழக ரீதியில் முக்கியமான ஒரு போஸ்டிங் கொடுக்க போகிறாங்க. தேசிய அரசியலிருந்து தமிழக அரசியலுக்கு அவர் திரும்பும் எண்ணத்தில் இருந்து அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனாலும் தமிழக அரசியல் திரும்பும் பொழுது அது இந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. என்ன அப்படின்னா, தமிழக அரசியலுக்கு வந்துட்டாலே இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாலிடிக்ஸின் அடிப்படையில் முதல்வர் கூட ஒரு முட்டல் முதல் வரும். அது மாதிரி ஆல்ரெடி பலரும் சொல்லக்கூடிய உதயநிதி விசஸ் கனிமொழி அரசியல் அதுவும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா துணை பொதுச் செயலாளர் பதவியை உதயநிதிக்கு தந்துட்டு கனிமொழிக்கு வேறு விதமான பதவி தரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் பேசப்பட்டு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி திமுகவுக்குள்ளேயும் இந்த பிரச்சனை போகுது அப்படிங்கிறதும் ஒரு சாராரின் கருத்தாக இருக்குது. பாமகவில் இந்த மாதிரி பிரச்சனை போகுது, தெலுங்கானாவில் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு, ஆந்திராவில் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சகோதரிகள் யுத்தம்ங்கிறது சமீப நாட்களாக அரசியல் அரங்கத்தில் பெரிய அளவில் எதிரொலிச்சிட்டு வருது. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.